ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்பதான் வெடி வாங்கிட்டு போனேன். 1000 ரூபாய்க்கு வெடி வாங்கிடலான்னு பார்த்தா 1000 ரூபாய்க்குலாம் வெடி வாங்க முடியாது போல மக்களே. நான் அதுக்கப்புறம் ஒரு 2000 ரூபா வந்து டேப்லெட் வாங்கிடணும் அப்படியே வரும்போதுன்னு சொல்லிட்டு கொண்டு போனேன்னா அதுவும் ஆயிடுச்சு. அதுவும் சேர்ந்து 3000 ரூபா பக்கம் ஆயிடுச்சு வெடிக்கு. ஏன்னா வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்களா. முன்னாடிலாம் நான் வந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவேன். ஆனால் இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் பிள்ளைங்க ஏதாவது கேட்டாங்கன்னா நம்மளால இல்லைன்னு சொல்ல முடியலையா. அதனால வாங்கி கொடுத்துட்டேன் மக்களே. நான் 3000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் வெடி. அப்புறம் என் தங்கச்சி சொன்னா சரி நான் வாங்கலை, நான் வருவேன்ல, அதில் 1000 ரூபாய் தந்துடுறேன் அப்படின்னு. அப்படியே எல்லாரும் ஷேர் பண்ணி இந்த தீபாவளியை கொண்டாடி முடிச்சிட வேண்டியதான். என் தங்கச்சி நாளைக்கு வருவா தீபாவளிக்கு. எங்கள் வீட்டில் வச்சு தான் எல்லாரும் வெடிப்போம். என்னென்ன வெடி வாங்கியிருக்கேன்னு நான் சொல்கிறேன். இது என்ன வெடின்னு தெரியல, வானத்துல வெடிக்கும் போல. எங்களுக்கு வந்து இதுவரை பார்க்காத வெடி, நான் இதுவரை பார்க்காத வெடி ஏதாவது புதுசா இருந்துச்சுன்னா வாங்கலான்னு சொல்லிட்டு. நெல்லு இது என்னது, ராதாகிருஷ்ணான்னு போட்டிருக்கு. இது என்ன வெடின்னு தெரியலைங்க, குளவனமோ என்னமோ தெரியல. இது ஒன்று இது 2 வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் சங்கு சக்கரமா இருக்கும். இது பென்சில் வெடின்னு போட்டிருக்கு. இது பென்சில் வெடி. இது அந்த ஃப்ளவர் பாட்டு, அந்த குளவானன்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம், அதுதான். அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு லட்சியம் வெடி வெடிக்கணுமா, அவருக்கு ரொம்ப ஆசை. நான் இது எடுக்காதீங்கன்னு சொன்னால் எனக்கு வெடிக்கணும்னு ஆசையாக இருக்குன்ட்டு இது வாங்கி வச்சுருக்காங்க. எனக்கெல்லாம் சுத்தமாக வெடியே வெடிக்க தெரியாது மக்களே. ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் அணுகுண்டுன்னு எல்லாமே வெடிப்பாங்க. அவங்க ஒரு இது வாங்கி வெடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கம்பி மத்தாப்பு இது வாங்கியிருக்கோம். இது ஏதோ சின்ன பசங்க வெடிக்கிறதாங்க, தண்ணிக்குள்ளே போட்டால் வெடிக்குமா, அதனால இது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இது என்னது, இது ஏதோ ராக்கெட்டுன்னு எடுத்து வச்சுருக்காங்க. நான் எடுக்கலை, எல்லாம் இந்த பிள்ளைங்க எடுத்தது தான். ஃபுல்லாக ராக்கெட் எடுத்து வச்சிருக்கு. இந்த மயில் வெடி தான் மக்களே நான் எடுத்தது ஆசைப்பட்டு. ஏன்னா அவங்க சொன்னாங்க 20 நிமிஷம் வெடிக்கும்னு சொன்னாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் கலராக அந்த இதில் வர்ற மாதிரியே வெடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் வாங்கிக்கிட்டேன். எப்படி இருக்கான்னு. இதுதான் நான் ஆசைப்பட்டு, எனக்கு வெடிக்கலாம் தெரியாது, இது ஆசைப்பட்டு வாங்கிக்கிட்டேன். இது மட்டும்தான் என்னோட பட்ஜெட்ல. அப்பா தான் வெடிச்சுட்டே இருப்பாங்க. இது கடல் குதிரைன்னு சொல்லிட்டு ஏதோ எல்லாமே ரேட்டு கம்மி தான், 90 ரூபா 80 ரூபா அந்த மாதிரி தான். அதனால தான் இவ்வளோ வெடி 3000 ரூபாய்க்குள்ள வாங்க முடிஞ்சிச்சு. இது எது கடல் குதிரை இப்படின்னு சொன்னாங்க, அதை எழுதியாச்சு. இந்த கலர் மத்தாப்புலாம் என்னோட ட்ரீம். சின்ன வயசுல நான் இவ்வளோ பெரிய மத்தாப்புலாம் வெடிச்சதே இல்லை. இது ஏதோ பாட்டு படிக்குமா மக்களே, அதனால இது என்ன பாட்டு படிக்குதுன்ட்டு கேட்கறதுக்கு வாங்கிட்டு வந்தேன். இது சாட்டை, அந்த நூல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான். அதுக்கப்புறம் வந்து இதுதான் பெரிய குளவானம். இங்கே வந்து பூந்தொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, நாங்கள் குளவானம் சொல்லுவோம். இந்த ஒன்று பெருசுன்னு வாங்கியிருக்கோம், அவ்வளோதான். இதுவும் அதே தான் போல. எல்லாமே எங்களுக்கு ஹஸ்பண்ட் தான் வெடிப்பாங்க. இங்கே யாருமே வெடிக்கிற கேஸ் கிடையாது. அவங்க நல்லா தைரியமாக உட்காந்து வெடிப்பாங்களா, அதனால நல்ல என்ஜாய்மெண்ட். மணிகண்டனுக்கு நல்ல இதுதான். இது என்னது, எங்களுக்கு என்ஜாய்மெண்ட் தான், நாங்க அவங்க கூட போய் வெடிப்போம். ஆமா, இது ஏதோ கலர் டார்ச்னு போட்டிருக்கு. இதெல்லாம் பிரித்து பார்த்தா தான் தெரியும். என் தங்கச்சி பிள்ளைங்கலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போவே 2 பூண்டிய வெடியை எடுத்து ரோட்டில் தட்டிட்டு வந்துட்டாங்க. அதனால இப்போல்லாம் வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். என் தங்கச்சி பசங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒட்டுக்கா வச்சு வெடிக்கணும். இதெல்லாம் மத்தாப்புங்க, அவ்வளோதான். சின்ன சின்ன குட்டி மத்தாப்பு. அதுலேயே என் பையன் ஒரு மத்தாப்பு தூக்கிட்டு போயிட்டான். நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். மத்தாப்புலாம் கொளுத்தக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் தான் நாங்கள் இவ்வளோ வெடி வாங்கியிருக்கோம். ஆமாம், இந்த வெடி வாங்கியாச்சு. இனி வந்து டேப்லெட்டுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். டேப்லெட் காசு இதில் போட்டாச்சா, அதுக்கப்புறம்